ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை அஃபீஷியல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தெரியுறது அவங்களுக்கு. நான் கஞ்சி மிக்ஸ் தான் ரெடி பண்ணுறேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி, பாசிப்பருப்பு, கொள்ளு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கு. வறுத்துன்னு இருக்கேன். கொள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்குறது பார்த்தீங்களா? இந்த அரிசியும் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வருது பாருங்கள். வெள்ளை வெள்ளையாக தெரியுது அவங்களுக்கு. இதை பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடணுன்னா சூப்பரான நம்மளுக்கு கவுனி அரிசி மிக்ஸு ரெடி ஆகிடும். இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, தொப்பை குறையும், ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. அதனால் இதை பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம கஞ்சியாக காய்ச்சி சாப்பிட்டோன்னா மார்னிங்கில் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் நான் இதை இன்றைக்கி பண்ணுறேன். இப்போது இதை நல்லா ஒரு தாம்பாளத்தில், இந்த மாதிரி தாம்பாளம் எடுத்து வச்சுருக்கேன், தாம்பாளத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம கவுனி அரிசிக்கு வறுத்துருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸி ஜாரில், இதை பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ரவை மாதிரி பொடிச்சு வச்சுட்டோம். இதை நம்ம மோர் குத்தி உப்பு போட்டு சாப்பிட்லாம், தேங்காய் பால் குத்தியும் சாப்பிட்லாம். இது கூட நான் ஒன்று மிஸ்ஸிங், அது என்னென்னு கேட்டிங்கன்னா பார்லியும் போட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணிட்டோம்னா நம்ம இதுவாகிடலாம். பார்லி அரிசி இருந்தது, நேற்று தான் நான் பார்லி கஞ்சிக்காக வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த கஞ்சி போடும்போது இதையும் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து பண்ணினோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை இந்த பார்லி கஞ்சி தனியாகவும் போட்டு நான் சாப்பிடுவேன். இல்லை இந்த கவுனி அரிசி கூட இந்த அரிசி போடும்போது இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கஞ்சியாக காய்ச்சி குடித்தோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது தனியாக நான் வச்சுன்னு இருக்கேன். இதில் இந்த மாதிரி டப்பாவில் பார்லி அரிசி இல்லை இருந்ததுன்னா நான் இது கூட போட்டு வறுத்துருப்பேன். நீங்களும் பார்லி அரிசி போட்டு வறுத்து பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறினது, மிக்ஸி சூடு போய் ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுனோன்னா நம்மளுக்கு 4 படை வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கால் வீக்கம், கை வலி, உடம்பு வலி, கொலஸ்ட்ரால் குறையிறது, பிபி குறையிறது, சுகருக்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லது. அந்த காலத்தில் மன்னர்கள் யூஸ் பண்ண அரிசி. இப்போ அரை கிலோவே 110 ரூபாவோ என்னமோன்னு வாங்கிட்டு வந்தேன். அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்து பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.